ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஜனவரி 28 புதன்கிழமை, தை 14. தை பறந்து இப்போ தான் தை பறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 வாரம் போயிடுச்சுங்க. இந்த 2 வாரத்தில் கோல்டு ப்ரைஸ், சில்வர் ப்ரைஸோட ரேட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போகுது. ஸோ லைவ் கோல்ட் ப்ரைஸ் சார்ட்டுன்னு வரும். நீங்கள் வந்து எப்போயுமே அந்த 2வதுல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஒரு சார்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க. அது பார்க்குறப்ப நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலாக செக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட 5000 கிராஸ் ஆயிருந்தது 2 டேஸ்க்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து 231 பாயிண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இது வந்து அமெரிக்கன் டாலரில் இருக்குது, யூஎஸ்டி அப்படிங்கிறது பெர் அவுன்ஸ். ஓஇசடுங்கிறது பெர் அவுன்ஸுக்கு. ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுற மொத்தத்தில் 28.35 கிராம்ஸ். அதாவது ஒரு அவுன்ஸுங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 கிராம் வந்து இருக்குது. ஸோ 28 கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $147 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ ஒரு டாலருங்கிறது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 91 rupees 51 paise. இது வந்து லாஸ்ட் வீக் வந்து 90 rupees இருந்தது. அதுக்கு முந்தின வாரம் வந்து 86, 87 அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த இந்தியன் ரூபாயும் வந்து கூடிக்கிட்டே போகுது. நம்ம ஒரு டாலர் அப்படின்னு கொடுக்குறோன்னா நம்ம வந்து 91 ரூபாய் 51 பைசா கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியன் ருப்பியில். ஸோ இந்த டாலரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால, நம்ம இந்தியன் ருப்பியோட மதிப்பும் வந்து ஒரு டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து கூடிக்கிட்டே போகிறனால நமக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அங்கே லைட்டாக கூடினாலும் நமக்கு இங்கே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதிலேயே வந்து நீங்கள் வந்து இந்தியன் ருப்பிக்கு மாற்றுறீங்க. அந்த யூஎஸ்டியை வந்து இந்தியன் ருப்பி அப்படின்னு மாற்றிட்டு அந்த அவுன்ஸ் ஓஇசட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து கிராம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 403 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு போடுற மாதிரி காமிக்குது. இது எல்லாமே 24 கேரட்டோட ரேட்டுங்க. இதில் வந்து 24 கேரட்டோட ரேட் என்னடா 15,400 தான் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட சேர்த்து நம்மளுடைய இந்தியன் டேக்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்க. நான் மார்னிங் வந்து அந்த 9 o'clock படி இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப என்ன ரேட் இருக்கோ அதை படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சென்னைக்கு ஒரு ரேட் இருக்குது, மும்பைக்கு ஒரு ரேட் இருக்குது நமக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து தெரியாதுங்க. இதில் வந்து 24 hours தான் கால்குலேட் பண்ணி காமிக்கும். நமக்கு வந்து நேற்று காலையில் மார்னிங் மார்க்கெட் ரேட் மாறியது, ஈவினிங் ஒரு மார்க்கெட் ரேட் மாறுது. அதனால் இப்போ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெய்லி வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டே வர்றப்ப தான் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். இப்போ சில்வர் ரேட்லாம் பாருங்கள் டிக்ரீஸில் காமிக்குது. உங்களுக்கு $100 வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாண்டிச்சு. இன்றைக்கி $114 இருக்குது. பட் நம்ம இந்தியன் ருப்பியில் பார்க்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிக்ரீஸ் காமிக்குது. பட் நமக்கு மார்க்கெட்டில் இங்கே குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. குறையலாம், இல்லை 1 or 2 rupees வந்து கூட செய்யலாம். ஸோ எது எப்படியோ நீங்கள் போய் இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு எதுலேயோ ஒன்றில் ஒரு $127 இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லிகிராம் ஆட் ஆகுங்க. ஸோ நான் போய் என்னால் முடிஞ்சது ஒரு 127 rupeesனு 2 தடவை நான் சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ நீங்களும் போய் உங்கள் டிஜி கோல்டில் அது மாதிரி டிஜி சில்வர் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படுனா அவங்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.